அன்பால் இணைந்தவர்களின் அமைப்பு, தன் ஆற்றலால் இழந்தவர்களின் அமைப்பு, இரக்கம் நிறைந்த பலரின் அமைப்பு, ஈகை உள்ளவர்களின் அமைப்பு, உன்னதமான பல மாற்றங்களை ஏற்படுத்த உறவுகள் என்ற பெயரிலே செயல்படும் அமைப்பு இது. ஊக்கம் உற்சாகம் போன்ற எளிமையான பல மனிதர்கள் ஏற்றமிகு சமுதாயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் அமைப்பு இது. உறவுகள் கூடி சில உணர்வுகளை வரவேற்பது போல் பேருத்தவர்கள் கூடி பெரிய பெரிய மாற்றங்களை வரவேற்பது, குறிக்கோள் கொண்டவர்கள் பல கூடி நல்ல பல லட்சியங்களை வரவேற்பது போல் வெள்ளல் பசுமை கழகத்தின் தலைவர் திரு பொதுவை பழனிசாமி அவர்களை வரவேற்பை வழங்க பண்போடு அழைக்கின்றோம். ஆன்மீக நெறியுள்ளது எளிமையாக கையளித்தல் பகுதிகளில் வாசனையை மாற்றணும் காதலால் ரசித்து தண்ணீர் பற்றி இறைவனை முன்வைத்து தொழுது மார்கழியை நிறைவு செய்திருக்கிறோம். கைமடலை வருக, இறைவாழ்வை தருக, கைமடலை வருக, உலகங்களா நிறைவாழ்வை தருக. எளிய மனிதர்களால் நிறைவேற்றக்கூடிய சபை, எளிய மனிதர்களால் நிறைவேற்றக்கூடிய மேல் ஒரு இலக்கிய வாழ்க்கை நாம் எப்படி அமர்வது வெள்ளை உறுதி விடுவோமே என்று பயன்படுத்தார்கள். சூரியன் சுத்தரிக்கலாம். நான் சொல்லேன், இந்த சூரியன் சுத்தரிக்காத உங்களுக்கு இதமான மறுபடி அமர்ந்து போறார்கள், அதில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அந்த இடத்திலிருந்து வெளிப்பாட முடியாது, இன்னும் வெளிப்பாட முடியாது. உறவு அறக்கட்டளை மிக இறுதியான செல்வதற்கு ஆதாரம் அடிப்படை வாய்க்காரம் பிள்ளையாக பின்புறத்து மறந்தார்கள். செல்வதற்கு ஆதாரம் அடிப்படை வாய்க்காரம் பிள்ளையாக பின்புறத்து மறந்தார்கள். செயல் போல நல்ல குடி பிறந்த மக்கள் தானும் அது போல மாறி செயல்களை செய்திருவார். இவரெல்லாம் நலமுடி பிறந்த மக்கள் செல்வதற்கு ஆதாரம் அடிப்படை சாய்ந்தால் இன்றைய சமூகத்தை காற்றாக மிக எளிமையான
உறவுகளை அவர்களை அறிவுறுத்துவோம். இந்த உறவுகளுடைய தலைவர் திரு பழனிசாமி துணைத் தலைவர் சரவணகுமார் அவர்கள், செயலாளர் கனகசபாபதி அவர்கள், உறவாளர் முருகேசன் அவர்கள், துணை செயலாளர் சக்கரவர்த்தி அவர்கள், துணை செயலாளர் தீபக்குமார் அவர்கள், இவர்களை வாழ்த்து வாங்கும் சகலருக்கு ஒரு சிறிது வாய்ப்பை வாங்கும் சகலருக்கு ஒரு சிறிது வாய்ப்பை தூங்கும் தருவார். காரணம் உணவு சென்று உணவோடு நிலத்திற்கு உண்டு உயிர் வாழ்கிறார். பெரிய யானை, அந்த யானைக்கு தலையில பெரிய பெரிய கலவாக்கு சரி சாப்பிட முடியாது. அது சித்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு செல்வங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்த நமக்கு இலக்கியங்கள் சொல்ற நம்முடைய மரபுகளை சொல்லுங்க. எறும்பு சித்தம் அப்படி சித்தனா அந்த சிந்தனை உணவுல ஒரு கோடி எறும்புகள் நம்முடைய மனித வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். செல்வங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த சமூகம் உயிரோட்டமாக. இந்த நிகழ்வுக்கு ஒரு அருமையான மனிதன் இருக்கிறார். செய்ய பேச அவருக்கு நேரடி பேச பிடிக்காம பேச தெரியாது. ஆனால் செய்ய எந்த செயலை எடுத்தாலும் மிகச் சிறப்பான முறையில் செய்யக்கூடியவர். அந்த நேரம் உறுதி வாங்கிட்டாங்க ஓடிட்டே இருப்பார். நம்முடைய மேலாளர் திரு நவராஜ் அவர்கள் ஒருவரை சார்பில் உங்களின் சார்பில் அவரை தலையேற்று இந்த நிகழ்வுகளை நடைபெறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருது வழங்கும் நிகழ்வு அதன் பெயர் கௌசிகா நதி என்பதை பகுதி மக்கள் அறிய காரணமானவர். கௌசிகா நதிக்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பு பயணத்தை தொடங்கிய இவரது பாடல்கள் இன்று வரை ஓய்வறியாது. பல கிராமங்கள், பல குளங்கள், பல தடுப்பணைகள், பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் என பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. இவரது தொடர் நிகழ்ச்சிகளால் சுமார் 20-30 வருஷங்களுக்கு பிறகு ஓரமாக நாம் 100 ஏக்கர், அகராக 175 ஏக்கர், சத்தான 120 ஏக்கர், சின்ன நிலத்தில் ஏழை சுமார் 200 ஏக்கர், கீழ்நத்தம் நிலத்தில் சுமார் 12 ஏக்கர், கோவில் அடுத்த ஆகாரங்களும் 80 ஏக்கர் என அனைத்தும் நீர் வளத்தை பெற்றது. புதிதாக 27 ஏக்கரில் பிட்டாபாளையம் பகுதியில் குளம் அமைக்கவும், அன்னூர் சுற்று வட்டாரத்தில் மேலும் 7க்கும் மேற்பட்ட குளங்கள் சீரமைக்கப்படவும், மழை நீரான நன்னீர் சேகரிக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்ட உயரவும் இவரது பணி மகத்தானது. நீர்நிலைகளை சுற்றி மரப்படங்கள், நீர்நிலையில் தண்ணீர் வளத்தை உறுதி செய்ய கௌசிகா நதியின் இடையே தடுப்பணைகள் அமைக்கப்பட தொடர் செயல்பாடுகள், அரசுடன் இணைந்து நீர்வழி பாதைகளை புனரமைப்பு செய்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பிளாஸ்டிக் விழிப்புணர்வு, வீடு பிள்ளைகளை விருட்சமாக்கும் ஏற்பாடுகள் இவர்களின் அறுபணிகள் வளர முடியாமல் மீட்டுக் கொண்டே செல்லும். அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பணிகளோடு ஏற்படுத்தி வருபவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கோவை தெற்கு, சிறுபான்மையினர், மாவட்ட ரோட்டரி என பல்வேறு விருதுகளின் சொந்தக்காரரான திரு பி கே செல்வராஜ் அவர்களுக்கு ஆகச்சிறந்த ஆட்சிக்கான விருதை உறவுகள் அறக்கட்டளை வழங்குகிறது. கோவையின் அடையாளமாக ஐகான் ஆஃப் கோயம்புத்தூர் 2019 கருதப்படும் சிறந்த சமூக செயல்பாட்டாளர் பெருந்தொற்று போன்ற பேரில் உணவு உடை போன்றவற்றை கோவையில் இருக்கும் வீட்டில் உடனே சிறந்த சுற்றுச்சூழல் ஆதரவும் பல்வேறு வழிகள் சிறந்த பாதிப்படைகளாக வந்தவர்களுக்கு காரணமானவர்கள். பாரத பாசறை இலக்கிய அமைப்பின் அருங்காவலரும் வாழ்நாளின் உதவியாளர்
நடத்தி மகாபோதை திட்டங்களின் ஆலோசகர் அமைப்பின் தலைமை நிர்வாகியுமான திரு ரவீந்திரன் அவர்களை விருதை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். செல்வராஜன் அவர்களுக்கும் உறவுகள் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு நிகழ்வு பரிசாக முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு சி நடராஜன் அவர்கள் வழங்குவார். செல்வராஜ் அவர்களை வெளிக்கொடி நடத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறந்த தமிழ்ல வீச்சா பேசிய வீச்சா பேசுற எல்லாத்தையும் கண்டிப்போட பேசுற பொதுவாக நாங்கள் வந்து பயணிக்கிற பாதை அன்போரம் நீர் என்ற பாதையை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். அந்த மாதிரி பயணத்துல எங்களுக்கு மேலே பயணம் முன்னுரையா ஒவ்வொரு குழந்தைங்க நொய்யல் பாதுகாப்பு வைக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமா போவோம்னா வெற்றி வெற்றிவேல் இருக்காரு. இதெல்லாம் நிறைய இடங்கள் மத்திய அமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் மக்களுக்கான பயன்பாடு மக்கள் எடுத்து கொண்டு போய் எளிமையா சேர்த்தோம். பொதுவாகவே நாம சுயநலம் இல்லாம அன்போடையும் அறத்தோடையும் ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் பயன்படுத்தினா அது கண்டிப்பா அந்த பயன்பாடுகள் உதவிச்சு இருக்கும். அதுல நிறைய பேர் நம்ம கூட இணைந்து பணியாற்றோம். அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவைங்கிறத நீங்க எல்லாம் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வருங்காலத்துல மிகப்பெரிய எப்படி பயப்பட வளர்ந்து அதே மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன நீர்நிலைகளிலிருந்து பெரிய பெரிய நீர்நிலைகள் வரைக்கும் நாம காப்பாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படி நாம காப்பாற்றலைன்னா நம்ம தண்ணீர் அளவுகளாக வெளியாக வேண்டிய கட்டாயம் ஓரளவுகளை தண்ணி கண்டிப்பா. அதனால அந்த சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க நமக்கு நீர்நிலைகள் இருக்கும் அதை காப்பாற்ற எல்லோருமே கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. முக்கியமான பெரிய பஞ்சாயத்து விவசாய மிகப்பெரிய அறக்கட்டளையாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த விருதுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் பல விருதுகள் பெற வேண்டும் வாய்ப்பு நன்றி. கல்வியாளர் 20 ஆண்டுகளாக வாசல் கட்ட தலைவராக இருக்கிறார். அதிகமான குழந்தைகளை சேர்ப்பதற்கு மாநில விருது, அதிக வங்கிக்கான மாநில விருது, அதிக புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான மாநில விருது என பல்வேறு விருதுகளுடைய சொந்தக்காரர். வனம் இந்தியா அறக்கட்டளையின் மூலம் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகையை பெற்றுத்தருவது, 100க்கும் மேற்பட்ட ரத்தனா, 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வனங்கள் உருவாக காரணமாக இருந்தவர், பாம்புகளை பாதுகாப்பு அமைப்பு, சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என பன்முக செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர். செல்வத்தில் தலையான புகழ்களை நேசித்து புகழை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள திரு சுயகுமார் அவர்களை உறவுகள் அறக்கட்டளையில் ஆணையத்திற்கு ஆளுநர் விருதுகளை பெற்றுக் கொள்ளவாறு அன்போடு அழைக்கிறோம். விருதை வழங்க மாநிலத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
இதில் பரிசுமை உறவுகள் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் செயலாளர் எம் நகரசபாபதி அவர்கள் கொண்டு வருகிறார். உதயகுமார் அவர்களை நாட்டில் நடக்கக்கூடிய நண்பர்கள் உள்ளிட்ட அன்பர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை மேடையுடைய சார்ந்தவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டி மிகச்சிறந்த ஒரு பாராட்டுவாக எழுதப்பட்டது. இந்த நிகழ்வை எடுத்திருக்கிற இந்த முயற்சியை எடுத்திருக்கிற உறவுகள் அமைப்பினுடைய அத்தனை நல்லுறவுகள் வாழ்த்துக்களை நன்றிகளை பாராட்டு. தனியார் ஊராளர்கள் கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து இருந்த அவரோடு பசுமை பள்ளிகளை தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிக எளிய முறையான தலைவர்கள் இந்த சூழல் ஊராட்சி அமைப்பிலேயே எளிய நம்மளெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டு ஒரு எளிமையான வழியை என்கிற வாங்கியுடைய பற்றிய அவர்கள் பின்பற்றுகிறார். அந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பது உங்கள் கைகளில் விருதுகளை கொண்டிருந்தேன். மிக மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறார். மற்ற உயிர்களை காக்கும் போது மனிதன் கடனாகலாம். உயிர் காக்கும் சிகிச்சைக்காக உயிரத்தை தானமாக வளர்க்கும் இவர் தனது முதல் ரத்த தானத்தை 1988ஆம் ஆண்டு தொடங்கியவர். தொடர்ந்து 35 ஆண்டுகளாக ரத்த தானம் செய்து வருபவர். 1990 சூலூர் ரத்த தான குழு தொடங்கப்பட்டது. இந்த குழு அரசு மருத்துவமனையோடு இணைந்து ஆண்டுக்கு 4 முறை ரத்த தான முகாம்களை நடத்தி வருகிறது. 2016ஆம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் அவர்களால் சிறந்த ரத்த தான குழுவிற்கான பாராட்டு. 2008ஆம் ஆண்டு முதல் அரசு கண் மருத்துவமனை, லோட்டஸ் கண் மருத்துவமனைகளோடு இணைந்து தற்போது வரை 1500 பெண்கள் தானமாக பெற்றது. மேலும் கம்பா மருத்துவமனையோடு இணைந்து தோல் தானமும் செய்யப்பட்டு வருகிறது. சூலூர் நெற்காடு மயானம் கொடுக்கப்பட்ட சேவைகளை செய்யப்பட்டு வரும் திரு சு. ரங்கராஜ் அவர்களுக்கு ஆகச்சிறந்த ஆட்சிக்கான உறவுகள் விருதை திரு ரவீந்திரன் அவர்கள் வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரங்கராஜ் அவர்களுக்கு நிறைவு பரிசை வழங்க உறவுகள் அறக்கட்டளை தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ரங்கராஜ் அவர்களை மேற்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். போன்ற சாதாரண மனிதர்களையும் இந்த மாவட்ட சபையில் சிறப்பித்த தலைவர் இறுதியே தலைமையில் கணக்குமார் பேசி நண்பர் கூறினார். அன்பு சகோதரர் என் தந்தையின் பெயர் வந்தார் வீரச்சாமி உள்ளிட்ட அமைதியான பாடல்கள் ஐயா நிறைய கேட்டுங்க எதுக்காக கேட்டுங்க. இன்னைக்கு அவ்வளோ அப்படி ஒரு பாட்டு பேசுறது
பெரும் விளையாட்டு அவங்க வந்து அவரோட சில போய் ஒரு 10 வருஷமா நல்ல விஜய் பார்த்து பார்த்தா அவர் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டாங்க. அதே போல மனம் உருவாக்கி இது வந்து ஒரு அநியாயம் நடக்கிறதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அதோட சிறந்த ஆலோசனை தான் தயவுசெய்து எனக்கு வழங்கப்பட்ட ரத்துலாமுக்கான விருதுக்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். 2 நிமிஷம் அதிகம் பேசல கொரோனா காலம் பிறகு ரத்த ரொம்ப குறைச்சு போச்சுங்க. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் ஆலோசனை மருத்துவமனை இஎஸ்சி மருத்துவமனைகளில் ரத்ததானம் கிடைக்காமல் மக்களுக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஏழை காண்போம் என்று சொன்ன அண்ணாமை வழிவந்த ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. நான் சம்பத்தையாவுக்கு ஒரு பணியான நிலையோடு இந்த அவையில் வைக்கிறேன். தமிழக முதல்வர் அவர்கள் பேசி என்னுடைய கோரிக்கை ஆவண செயல்பாடு மெட்ட பணிகள் கேட்டுக்கொள்கிறேன். நமது அவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கோவை அரசு மருத்துவமனை, பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை, மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை, இஎஸ்சி மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் இதில் வந்து இஎஸ்சி மருத்துவமனை தவிர்த்து மற்ற 103 மருத்துவமனைகளும் மிகவும் ஏழை மக்கள் தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த மக்களுக்கு வந்து ரத்ததானம் தயாரிப்பது அறுவை சிகிச்சை தயாரிப்பது மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதாவது விளைவுகள் என்னவென்றால் ஒரு மாவட்டத்தில் 100கணக்கான கல்லூரிகள் உள்ளது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். 3 மாணவர்கள் ஒரு கல்லூரி 100 யூனிட் ஏழை மக்கள் மாணவர்கள் தயவுசெய்து இதற்கு வந்து ஆவணம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி ஸ்போர்ட்ஸ் மொபைல் இருக்கிறோம் அது மாதிரி உருவாக்கி முடிச்சோ முடிச்சோ டிப்ளமோ அல்லது இளங்கலை பயிர் மாணவர்கள் முதல் கோர்ஸ் இருக்கலாம். ஏன்னா மாப்பிடிங்க 18 பிறகு கண்டிப்பா பாலிடெக்னிக் படிப்பாங்க, இளங்கலை படிப்பாங்க. அவங்க வந்து 3 மாதத்துக்கு ரத்ததானம் பண்ணலாம். 4 மாசத்துக்கு முறை கொடுத்தாங்க. 6 முறை ரத்ததானம் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் 6 மதிப்பெண் 6 பேர் இருக்கலாம். 6 மதிப்பெண் 3 மதிப்பெண் பண்ணலாம். தயவுசெய்து அதற்கு மக்கள் ஏழைகளுக்கு கஷ்டப்பட மாட்டார்கள். அதுபோல தமிழக முதல்வர்கள் நான் வந்து நிறைய இயற்கை சீரழிவு பார்க்கணும். பெரும் வெள்ளம் ஆண்டுகளும் இதேபோல மழை ஒரே நாட்டில் பெய்யுது. உலகங்கள் மிகப்பெரிய மழையை சந்திக்கிறோம், சுனாமி சந்திக்கிறோம், நிலநடுக்கம் சந்திக்கிறோம். இதெல்லாம் காரணம் வந்து காற்றோட வாக்கு மிக குறைந்துள்ளது. நான் தமிழக கூட 21% இருக்கிற காற்றோட வார்த்தை 31% சொல்லியிருக்காங்க. இந்த கல்லூரியில் வர மாணவர்களுக்கு புதிதா கல்லூரியில் அறிவித்து வைக்கிற மாணவர்கள் வந்து ஒரு கட்டாயம் வைக்கிற முடியாது. அல்லது அந்த மாணவர்களை வச்சு 3 சொன்னா அவங்க அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. என்னுடைய இளைஞருக்கு கையில சிறப்பாக சேவைக்கு சம்மதமா போயிருக்கு. எதிர்காலத்தில் வந்து ஆழம் வந்து நீங்க ஏனெல்லாம் வயலாக இருக்கலாம். எனக்கு முதல் ரத்ததானம் கேட்டா போனா போட்டி போட்டு முதல் மாற்றப்பட்டு நீங்க வந்து கேங்க் நடத்தினா ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயலாக எனக்கு வந்து சைஸ் நல்லாச்சு. ஒரு ஓபாசல் சொல்லி ஓபாசல் இருக்கு. போய் காலேஜ் கேட்டாலும் யாருமே வருவாங்க. அப்பா கேட்கணும் அம்மா கேட்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. வரலாறு சிரமமாயிடுது. தயவுசெய்து ஏதாச்சும் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நண்பன் பல நாளாவது அவங்க வருவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து சூழல் வந்து கண்டான் அப்புறம் பண்றாங்க சோழலாம் கூட பண்ணுவோம் பெருசா விழிப்புணர்வு வரல இருந்தாலும் நீங்க கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி ஆன்லைன் கொண்டு விட்டு கிடைக்குது எப்படி கண்டான் என்ன பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி சோழலாம் இருக்கு சோழலாம் ஃப்ரீ கலைஞர் அவங்களுக்கு வந்து பெரிய ஆவணம் இருக்கு இல்லைன்னா அவங்க வரலாம் அசோகமா வாழ்ந்துருப்பாங்க ஒரு சாதனை அவங்க எல்லாம் வெளியில வரலாம் வேண்டாம் அவங்க கஷ்டத்தோ வாழ்ந்துருப்பாங்க ஒரு சோழ சுந்தருக்கு போகுது நம்ம மாதிரி அவருக்கு பயிற்சி ஆவணம் கேட்கப்படுது இந்த நல்ல வாழ்க்கை பொறியியல் பட்டதாரிகள் சாலையில் 20க்கும் 70க்கும் குவிந்து கிடக்கும் குப்பைகளின் நண்பர்கள் இருவர் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருவர் மனதிலும் சமூகத்திற்கு உணர்வு வேணுன்ற இவர்கள் வாழும் கழிவு மேலாண்மை துறை தொழில் முனைவராக தொடங்கிய என்ற நிறுவனத்தை தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளாக கழிவு மேலாண்மை செய்து வருகிறார்கள். தற்போது 100க்கும் மேற்பட்ட குழுக்களோடு ஒரே நாளில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. நமக்குள் தோன்றும் நல்ல எண்ணங்கள் நல் செயல்களால் உருவெடுக்கும் போது நம்மை சார்ந்த சமுதாயம் நம்மால் பலவருக்கு நன்மையடையும் என்ற கருத்தின் அடிப்படையில் திரு சி பிரசாத், திரு டி சரத்ராஜ் ஆகியோருக்கு உறவுகள் அறக்கட்டளையும் ஆகச் சிறந்த ஆதரவுக்கான உறவுகளை தூய்மை பாடல்கள் கோவை சுவாசத்தை கழிவு வேளாண்மைக்கான உடல் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவருமான திரு ரவீந்திரன் அவர்களை வாழ்த்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதி அண்ணாவை அன்போடு அழைக்கின்றோம். அதாவது எளிமைப்படுத்தி வாழ்வார்கள் ஒருவரும் அறக்கட்டளையுடைய தொழிற்சாளர் திரு சரவணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை ஒரு சிக்கோயாக்குவார்கள் அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு எங்களோட தாழ்மையான தனி அவங்க அழைச்சு நம்ம அறக்கட்டளை கருவாக்குறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்தது 2014 நாங்க பிஇ முடிச்சோடனே எங்க பாப்பா நைட்ல எங்க வணிக சேவையில அமர் மாற்றுறது 2வது சொல்றோம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் இல்லை அடுத்த இந்த அவார்டு வந்து நாங்க பின்னாடி ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சொல்வதற்கான டீம் பின்னாடி அத்தனை பேர் இருக்காங்க. தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு. அதே மாதிரி நம்ம கம்பெனியில அவங்க தான் அவங்க நம்ம இது சாத்தியமாக ஆகலை. ஊராட்சி தூய்மை காவலர்கள் அதுக்கப்புறம் எங்களோட டீம் எங்களோட ரைடர் கொண்டு அந்த ஒரு 50,000 எவ்வளவு தூரம் தரப்பாது அப்படிங்கிறது நான் குழந்தைகளுக்கும் இப்ப அதுக்கான ஒரு நல்ல அமைப்பா இங்க கல்லூரில ஆல்ரெடி ஓடி இருக்குது. நம்ம முன்னாடி இந்த நிலக்கரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது வாய்ப்பளித்த கல்வி ஊராட்சிக்கு ரொம்ப நன்றி. ஊராட்சி மன்றத்தினுடைய இடைவெளி மேலாண்மையை செவ்வனே செய்து வரும் சி பிரசாத் அவர்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக உறவுகள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக
கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களால் சிறந்த தன்னார்வ சமூக சேவகர்களுக்கு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வாரதி சீனிவாசன் அவர்களால் பாராட்டு 2022ஆம் ஆண்டு திண்டுக்கல் செம்மொழி தமிழ்ச்சங்கம் சார்பில் சேவை நாயகர் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் எதையும் எதிர்பாராத சமுதாயத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர். விளையாட்டு போட்டிகள் நடத்துதல், ரத்ததானம், கண்தானம் என 16 வயது முதல் பொது சேவைகளில் ஈடுபட தொடங்கிய இவர் பணி பேரிடர்கால உதவியாக கஜாபுயல் பாதித்த போது கொரோனா தொற்று காலங்களிலும் தொடர் சேவையானது. பல்வேறு அனுபவங்களும் சேவை மனப்பாங்கும் பசிப்பிடி போக்கும் சேவையை இவர் ஈடுபட செய்தன. பாரதி பசியார உணவு அறக்கட்டளை என்ற முறையான அமைப்பை நிறுவி மிகச் சிறப்பாக உணவு வழங்கும் சேவையில் ஈடுபட்டு வரும் திரு வேலுச்சாமி அவர்கள் உறவுகள் அறக்கட்டளையில் ஆகச் சிறந்த ஆளுமைக்கான உறவுகள் விருதை பெற அன்போடு அழைக்கிறோம். விருதினை வழங்குமாறு திரு ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கு நினைவு பரிசை வழங்க உறவுகள் அறக்கட்டளையின் பொருளாளர் திரு முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வள்ளலார் பசிக்கு உறவினர் திரு வேலுச்சாமி அவர்களை ஏற்பதை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த அனைத்து சான்றவர்களுக்கும் எனக்கு முன்பாக அனைத்து பெரியவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற பாரதி பசியார் அறக்கட்டளை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி சொன்ன வார்த்தைகள் தனி ஒரு மனிதனுக்கு உணவுகளை கிடைத்தனை கூறுவோம். கிட்டத்தட்ட இந்த மனிதத்தை கொரோனா காலம்தான் நமக்கு கற்றுத் தந்தது. இதை தொடர்ந்து கல்விக்க எனக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிற கண்ணாமலத்தை சுற்றியுள்ளார் மக்கள், சிறந்த ஆளுமிக்க நண்பர்கள், அந்த உத்தரவோடு இந்த பயணத்தை தொடர்ச்சி செய்கிறோம் என்கிறேன். பக்தி என்பது இன்றைக்கு மிகச்சிறந்த எப்படி சொல்றதுன்னா குழந்தை இருக்க கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் கண்ணமலை நடுவர்களுக்கு பாப்பம் படிக்கிறதுக்கு ஓட்டிருக்கீங்க. இதுக்கு எனக்கு உறவுல நண்பர்கள் வந்து பிறந்த நாள், திருமண நாள், கல்யாணம். முதல்ல நாங்கள் செஞ்சோம். கிட்டத்தட்ட 35-40 டெய்லி ஒரு 15 பேர் சந்திக்க 15 கிலோமீட்டர் பயணிக்கிறோம். இதெல்லாம் உங்களிடத்திலே சொல்வதற்கு, இதெல்லாம் பயணிப்பதற்கு ஒரு அங்கீகாரமாக இந்த உறவுல அறக்கட்டளை கண்டு அமைப்புக்கு அழைப்பதற்கு நன்றி தெரிவித்து, அதே மாதிரி அவருடைய அழைத்தலை இருவர் அங்கீகாரம் அடுத்த நிலைக்கு இன்னும் அடுத்த கிராமங்களுக்கு இந்த படித்த தலைமுறை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பேரை நான் உங்கள் அனைவருக்கு நன்றி ஆதரவற்றவர்களுக்கு இருக்கும் இடம்பெயர் சென்று உணவளிப்பது, உடை அளிப்பது, உணவை குப்பையில் கொண்டு விரயம் செய்வதற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்ற உயர்ந்த லட்சியங்களை கொண்ட இந்த மாணவர்களுக்கு ஒருவர் அறக்கட்டளை நன்றியை செலுத்துகிறது. அடுத்ததாக
சக்திவேல் அவர்கள் 17 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்களை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டனர். 2017 முதல் மகத்தாளர்கள் மாநகர அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இப்பள்ளிக்கு வரும்போது 105 மாணவர்கள் 8 ஆசிரியர்கள் இருந்த இப்பள்ளியை தற்போது 550 மாணவர்கள் 18 ஆசிரியர்கள் பயிர்வது பள்ளியாக உயர்த்தி காட்டுவதற்கு சொந்தக்காரர். 2018ஆம் ஆண்டில் விதவர் கனவு ஆசிரியர்கள் 2023ஆம் ஆண்டு கல்வித்துறையால் வழங்கப்பட்ட கனவு ஆசிரியர்கள் ரோட்டரி லயன்ஸ் மற்றும் பல தனியார் நிறுவனங்களுடைய சிறந்த ஆசிரியர்களுக்காக பெற்றவர். பள்ளியின் கட்டணத்தை தனியார் பள்ளியில் இன்று முறைக்கு உயர்த்த காரணமானவர் என பல்வேறு சாதனைகளின் சொந்தக்காரர். சந்திராயன் 3 விண்ணில் ஏவப்பட்ட போது மாணவர்களுடன் ஸ்ரீஹரிகோட்டாவின் தேதிக்கான அழைக்கப்பட்டவர் என ஆகச்சிறந்த ஆளுமையாளர் திரு சக்திவேல் அவர்களை ஒருவரை விருதி பெற வேறுபோல் அழைக்கின்றோம். விருதியாளர் திரு ரவீந்திரன் அவர்களை இருவரையும் வெளிப்படுத்த அழைக்கின்றோம். ஒருவரின் அறக்கட்டளையினுடைய இணை செயலாளர் சுப்பிரமணியம் அவர்கள் தற்போது இணைய பரிசை வழங்குவார். பெற்றுக் கொண்ட சக்திவேலர்களை ஏற்படுத்துமாறு அன்போடு அழைக்கிறோம். இனிய மாணவ அமைதியை கூறியிருக்கும் ஆண்டவர் செயலின் மனைவி என்னுடைய சிறுவை ஆரம்பிக்கிறேன். மற்ற எல்லாரும் பற்றி தெரியல. உண்மையாக உறவு அறக்கட்டளை அனைத்து உள்தனி உறவுகள் தான். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பங்காளிகள் மாப்பிள்ளைகள் பார்த்து சொல்கிற முதல் வகையில உங்களால் எனக்கு இருக்கிற அங்கீகாரம் எனக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சது மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா 20 ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறேன். என்னுடைய பணியை வந்து பார்த்துட்டாங்க, நிறைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதே போல வந்து எனக்கு சில உதவிகள் செஞ்சிருக்காங்க. இந்த உறவுகளை என்னுடைய சொற்பொழிச்சியில அதிகமாக இருக்கு. அதே போல எதிர்பார்ப்பை கொண்டிருக்கு. சும்மா இந்த மாதிரி விருது கொடுத்து இன்னும் வேகமாக ஆட்சியை இன்னும் சிறப்பாக ஆட்சியை கொண்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதே போல நான் கூட்டிட்டு போக சொன்னாங்க குழந்தைகளை சிஏ எனக்கு இருக்கிற 6 கிலோமீட்டர் போறது மட்டுமே 16 கிலோமீட்டர். அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா கடைசி டிக்கெட் உட்பட தான் முடிவு பண்ணணும். நிகழ்ச்சிக்கு முழு பண உதவி செய்தது வேலன் சார் தான். 5 ஆண்டுகளாகவே பள்ளியுடைய செயல்பட்டாரு. குழந்தை 100 போல வந்து பணிகள் செயல்பட்டார். இன்று வரை நிறைய உதவிகள் வந்து செய்திருக்காரு. அவரால் உதவிகள் தராது ரொம்ப அதிகம். பாத்தீங்கன்னா 2000 பண்ணும்போது அவர் அமெரிக்காவில் ஒரு மகளுடைய வீட்டுல ஒரு குருஜியில அந்த சொல்லிருந்தேன். அங்க ஒரு மெசேஜ் பண்ணினாரு. அதே மாதிரி அனுமதி மாநில ஆணையர்கள் அனுமதி வாங்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இல்லை. ஸ்டேஷன் ஒரு 10 குழந்தைகள் வந்து 1000 கிலோமீட்டர் பயணிச்சு கூட்டிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சீக்கிரிச்சிருந்தேன். அவரு அதை சொன்னாரு அந்த மாதிரி செய்யக்கூடிய பணிக்கு இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி படிப்புகள் நம்ம அங்கீகாரம் இருந்துச்சு. மாநில ஐஎஸ் அதிகாரி வந்து மெசேஜ் கூட்டி போக சொன்னாரு. அதே மாதிரி எங்களுடைய பள்ளி வளர்ச்சிகளுக்கு மாறணும். அதே மாதிரி ஒரு சில விஷயம் நாட்டில் வந்து அவசியம் நாட்டினாக வாங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பேசினாரு. ஒரு சிறந்த தலைவர்கள் வந்து லட்சக்கணக்கான கோயில்கள் தலைவர் அதற்கு பின்னாடி ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைவர்கள் உருவாக்கக்கூடிய தலைவர் சொன்னாரு. அதை ரொம்ப பிடிச்சிருக்கு.
மனதில் வச்சிருக்கேன். இது பண்ணி கிளாஸ்லயுமே அந்த ஒரு தேவையானவர்கள் உழைக்கிறவங்க எம்ப்ளாய்மெண்ட் போறாங்க. நண்பர்கள் மற்ற பள்ளிகளுக்கும் நிறைய உதவிகளை சேர்த்துட்டு இருக்கேன். அரசுகளுக்கு முன்னேறணும், எல்லாருமே வந்து சேர்த்து பெற்றோரை பொருளாதார சுமை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து கொடுத்துருக்கோம். இந்த விதத்துக்கு மீண்டும் நன்றி. அரசனை எங்கள் வாழ்நாளில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற திரு சக்தி அவர்களுக்கு ஒவ்வொரு அரசுகளின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாநிலத்தை வருவார் திரு கே சி செந்தில்குமார் அவர்கள். இவர் 23 முறை ரத்த தானம் செய்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக 90 நாட்களுக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்து வருகிறார். திருப்பூரில் செயல்பட்டு வரும் மகிமை சேவை மையம் என்ற அமைப்பு அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு மட்டும் ரத்த தான சேவை வழங்கி வருகிறது. இவ்வமைப்புடன் நினைத்து உயிர்காக்கும் ரத்த தான சேவை வருகிறார். உறவுகள் அறக்கட்டளை சார்பாக ஆகச் சிறந்த ஆரோக்கியக்கான உணவுகள் விருதை திரு கே சி செந்தில்குமார் அவர்களுக்கு வழங்கி பெருமை கொடுத்த திரு ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு கே சி செந்தில்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கிட உறவுகள் அறக்கட்டளையின் துணை செயலாளர் திரு தீபன்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உயிர்காக்கும் சேவையில் ஈடுபட்டுள்ள திரு கே சி செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். பொதுவாக வந்து ரொம்ப குறைஞ்சி வச்சுங்க. அது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு நல்லா பாருங்க. ஏதோ 18 வயசு மேல 65 வயசுக்கு மேல இருக்கிற அனைவருமே ரத்ததானம் செய்வாங்க. ரத்ததானம் செய்யறதுனால நம்ம உடல் சக்தி அதிகமா இருக்கும். அதாவது நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு நம்ம காப்பாற்றுக்கு அதிகமாக ரத்ததானம் கொடுத்தோம்னா 3 வருஷத்துக்கு ரத்ததானம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. அனைவரும் ரத்ததானம் செய்யணும் அப்படின்னு நன்றி. சித்திகுமார் அவர்களுக்கு உணவு அறக்கட்டளையின் சார்பாக நன்றியாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிறப்பு இலக்கியவாதி பேச்சாளர் பகுதி தகவல்களை அடுத்த இடத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஆதிசிறந்த பேச்சாளர்களுடைய கூட்ட முன்னோடியுமான பாரம்பரிய நண்பர் நாயகர் எங்கள் விழாவினுடைய நாயகர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு நினைவு தெரிந்த புத்தகம் வழங்கி பதிவு செய்ய கல்வி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு சி நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிலையில் பரிசீலனை வழங்கிய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு சி நடராஜன் அண்ணா அவர்களுக்கு வெற்றி கொண்டமைக்காக அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ராஷ்டிரிய நிர்வாகிகள் தலைவர்களுக்கு நிலையில் பரிசோதனை கௌரவிக்க கல்வி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு சி நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்கிய கல்வி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு சி நடராஜன் அவர்களுக்கும் வெற்றி கொண்டமைக்காக ராஷ்டிரிய தலைவர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் நிறைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு
சித்துரையாக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். பேச்சை கேட்க மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். இதுதான் முதல் முறையாக அவரை நேரில் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உறவுகள் அறக்கட்டளைக்கு மிகவும் நல்லது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களை இங்கே வரவழைத்து என்னுடன் பணி செய்த பலர் என்னுடன் பணி செய்தவர்கள் அவர்களுக்கு விருதை வாங்கும் மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு அமைச்சமைக்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேலுசாமி அவர்களுக்கும் உறவுகளாக அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கனியூர் ஊராட்சி பற்றி பல விஷயமாக கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். கனியூர் ஊராட்சியை போல பல ஊராட்சிகள் மிகவும் சிறப்பாக முன்னுக்கு வர வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த கனியூர் ஊராட்சியுடன் இணைந்து பணி செய்யவும் நான் காத்திருக்கிறேன். அனைவருக்கும் என்னை வரவழைத்து மரியாதை செய்து பரிசு வாங்கவும் உற்சாகம் ஊட்டிய அனைவருக்கும் எனது நன்றி.